கீழ் உரையாடலை நிகழ்த்துவதற்காக அர்ஷத் உமர். அங்க தருகிறே நம்ம பையனுக்கு பொண்ணு ஒண்ணு பார்க்கணும். என்ன உமர் பாய், பாத்திட்டா போச்சு. அது சரி, உங்க பையன் என்ன பண்ணுறான்? என்ன அப்படி கேக்குறீங்க? என் பையன் விஐபியா இருக்கான். என்ன, உங்க பையன் விஐபியா? விஐபினா என்னங்க? விஐபினா வேலை இல்லாத பட்டதாரி. இதான் இவ்வளவு பெருமையா சொல்லிருக்கலாக்கோ. அத விடியா பையனுக்கு பெரிய இடமாக பார்க்கணும். நம்ம ஊர் தனி டேங்க் ரொம்ப பெருசு, பாப்போமா? யோ, பெருசுனா பசி உள்ளாளி என்று அர்த்தம். ஓ, பசுள்ள பாட்டி வந்தாயா? வேலை இல்லாமல் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அலையிறான், ஓகேவா? பசியுள்ள பாட்டினா பணங்கார வீடு என்று அர்த்தம். புரிஞ்சிருச்சு, பாத்திட்டா போச்சு. தரகரே, சில கண்டிஷன் இருக்கு. உன் பையனுக்கு பொண்ணு குடுக்கறதே அதிசயம், அதுல கண்டிஷன் வேறயா? என்னையா முணங்குற? ஒண்ணுமில்லை, நீங்க மேலே சொல்லுங்க. ரொம்ப வேண்டாம். 2 லட்சம் ரொக்கம், 50 பவுன் நகை போடணும். முதல்ல ஒன்னா போடணும். என்னையா புலம்புற? ஒண்ணுமில்லை, மேலே சொல்லுங்க. பையனுக்கு 4 கிராம் பிரேஸ்லெட்டையும் 2 கிராம் மோதிரத்தையும் போடணும். வெள்ளியிலா போடணும். யோ, எங்க அந்தஸ்துக்கு வெள்ளியா? பிளாட்டினமே போடணும். போனா போன்ட்டு தங்கத்துல பட சொல்லிக்கிற? ஆமா ஆமா, உங்க பையன் தான் விஐபி ஆச்சே. நீங்க மேலே சொல்லுங்க. பையனுக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கி கொடுக்கணும். இவன் வீட்டுல சைக்கிளே கிடையாது, நீ கெட்ட கேடுக்கு பைக் வேறயா? இது ராயல் என்ஃபீல்ட். என்னையா முணங்குற? ஒண்ணுமில்ல, இந்த எக்ஸல் 100 ஸ்கூட்டி பேட்டரி வண்டிலாம் செல்லாது செல்லாது. வாங்கினா ராயல் என்ஃபீல்ட் தான். ஆமா ஆமா, உங்க பையன் தான் விஐபி ஆச்சே. தரகரே, முக்கியமாக ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தேக்கு மர கட்டில், பீரோ தரணும். இவ்வளவுதான். மண்டபத்துல தான் நிக்கா நடக்கணும். சுத்தமான கிட்டாக்கில தான் 1000 பேருக்கு பிரியாணி போடணும். எங்க வீட்டுக்கு 500 முறுக்கும் 500 குழல் பணியாரமும் தரணும். சிக்கன்ல பிரியாணி போட்டுக்கலாமா? போட்டா சுத்தமான கிட்டாக்கில தான் போடணும். நான் யார பையாரு தெரியும்ல? நீ ஒரு வீணா போனவன், உன் பையன் ஒரு விளங்காதவன். யோ, தரகர என்னையா முணுமுணிக்கிற? திட்ட மாதிரியே தெரியுது. இல்ல இல்ல, உங்களை புகழ்கிறேன். நீங்க ஒரு வல்லன், உங்க பையன் ஒரு விஐபி. அதான் பார்த்தேன். மண்டபத்துல கச்சேரி வைக்கணுமா? கூடாது கூடாது, அது மார்க்கத்துல ஹராம். ஏண்டா, இதுக்கு முன்னாடி கேட்டதுல மார்க்கத்துல ஹலாலா? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்னடா மரியாதை? அல்லாஹ்வும் ரசூலும் மஹர் கொடுத்து மனம் முடிக்க சொன்னா வரதட்சணை என்று பிச்சையை வாங்கி பையனுக்கு மனம் முடிக்க பாக்குற. இனிமேல என் பையனுக்கு பொண்ணு பாரு, இந்த ஏரியா பக்கம் வந்த தொலைச்சிருவேன். திரும்பி பார்க்காம ஓடிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.